எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்துவீர்கள், சீர்படுத்துவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நன்மையினால் நிரப்பப்படுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஒரு அழகான இயற்கை எழில்மிக்க இடத்துல நம்முடைய நெஞ்சங்களை அது கொள்ளை கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அழகான பச்சை பசுமையான அருமையான அங்கே டேமோடு கூட நாம் நின்று கர்த்தருடைய கிரிகளை பார்த்து தேவனை துதிக்கிறோம், தேவனை நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் ஆகாய மண்டலங்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், சூரியனை படைத்தவரை துதியுங்கள், மரம் செடி விருட்சங்களை உண்டாக்கினவரை துதியுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிறோம். தேவனுடைய சிருஷ்டிப்பு எவ்வளவு அழகானவைகள். நம்முடைய தேவன் எவ்வளவு ஞானமாக, அழகாக, ஒழுங்காக இந்த பூமியை சிருஷ்டித்திருக்கிறார். அழகான ஒரு மலையக பகுதியில நின்று நாம் கர்த்தரையும் நானும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகவேதான் இந்த நாட்கள் நமக்கு ஒரு வேத வார்த்தையை நாம் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 147 6, 7, 8 வசனங்களை வாசிப்போமா இருந்தால், தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா, அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், அவரே பூமி அனைத்துக்கும் ராஜா. நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு கல்லும் அல்ல, மண்ணும் அல்ல, ஒரு சிருஷ்டியை நாம் சேவிக்கவில்லை. இந்த அண்ட சராசரங்களை அழகாய் சிருஷ்டித்து நேர்த்தியாக ஞானமாக படைத்த தேவனை போற்றி பாடுங்கள். அவருடைய கரத்தின் கிரிகளை நினைத்து துதியுங்கள், அவருடைய மகத்துவத்தை நினைத்து துதியுங்கள், அவருடைய வல்லமையை நினைத்து கர்த்தரை துதியுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதியுங்கள். இந்த மலையகத்துக்கு வந்தாலே அழகான இயற்கையை பார்த்து கர்த்தரை துதிக்கிறோம். நம்முடைய மட்டக்களப்பு பகுதியில அழகான கடல்களை பார்த்து கர்த்தரை துதிக்கிறோம். ஆம், தேவன் எவ்வளவு அழகாக இந்த பூமியை சிருஷ்டித்திருக்கிறார். அந்த அழகான தேவன் நம்மையும் அழகாகவே வைத்திருக்கிறார் இல்லையா? நம்மையும் தேவன் ஆசீர்வதித்து வருகிறார் இல்லையா? தேவன் இந்த உலகத்தை இவ்வளவு அழகாக ஞானமாக சிருஷ்டித்த தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தேவன் அழகாக ஆசீர்வதித்து அவர் உங்களையும் மகிமைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எதை குறித்தும் கலங்க வேண்டாம். என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு அலங்கோலமாகிவிட்டது, என் வாழ்க்கை எதிர்காலம் ஏன் இவ்வளவு அலங்கோலமாகிவிட்டது, என் குடும்பம் ஏன் இவ்வளவு அலங்கோலமாகிவிட்டது என்று நீங்க நினைக்கலாம். இல்லை, இந்த பூமியை இவ்வளவு அழகாக சிருஷ்டித்த தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அழகாகவே ஆசீர்வதித்து நடத்துவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிறங்கள் அருமை தகப்பனே, இந்த பூமி அனைத்துக்கும் ராஜாவாய் இருக்கிற உம்மை போற்றி பாடுகிறோம் பாடுகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அழகாக இந்த உலகத்தை சிருஷ்டித்து நேர்ச்சியாக எல்லா சிருஷ்டிப்புகளையும் உண்டாக்கி ஆண்டவரை இவ்வளவு அழகாக வைத்திருக்கிறேன். நீர் ஞானமுள்ள தேவன், அழகான தேவன். ஆனால் இன்றைக்கு உள்ளத்தில உடைவுகளோடு, குடும்பத்தில குழப்பத்தோடு, ஆண்டவரே என் வாழ்க்கை அலங்கோலமாகி விட்டதே, வாழ்க்கை உடைந்து விட்டதே என்று சொல்லி யார் யாரு கலக்கத்தோடு நிற்கிறார்களோ, இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையும் அழகாக ஆசீர்வாதமாய் மாற நீர் உதவி செய்வீரா. உடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் எதிர்காலத்தையும் உடைய அன்பு கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உங்கள் குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் அழகுபடுத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆமேன் ஆமேன்.